மதுரை தெற்கு மாவட்டம் மகளிர் அணியாக இருந்து இப்போ நான் அந்த போஸ்டிங்கில் இருந்து இப்போ எடுத்துட்டு இப்போ வேறு ஒரு முத்துலட்சுமி லேடியை போட்டிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து முத்துலட்சுமின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிட்டே இருப்பார். நானும் கேட்பேன், ஏனே அவங்களே வந்துட்டு செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லை அவங்களும் முக்கியம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக முதல்ல அமைப்பாளர், அப்புறம் இணை அமைப்பாளர், அப்படி வரிசையாக வரும். எனக்கு கீழே ஒருத்தவங்களும் நான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்கள எடுத்துட்டு முத்துலட்சுமி கேண்டிடேட்டை தான் நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் தலைமையில் அவங்க நேம் கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு நீ யார் அதை கேட்கன்னு எனக்கு ஒரே சண்டை. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அந்த இன்னொரு கேண்டிடேட் என்கிட்ட கேட்குறாங்க, என்னைய தானே போட்டிருந்தீங்க, அப்புறம் நீங்கள் அவங்கள போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேஸ்ட்டு பார்க்குறாரா வைக்கிறாரா? கேஸ்ட்டு பார்க்குறாங்க வைக்கிறாங்க, நீயே பாரு, ஒன்றையும் தூக்கிட்டு கடைசி முத்துலட்சுமியை தான் போடுவாங்க கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அப்படின்னாங்க. நான் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படியெல்லாம் போட மாட்டார் அப்படின்லாம் சொல்லி அவருக்குன்னு நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபாத்திமா ஹனியா, அப்புறம் யோகானந்தன் சொல்லிட்டு 2 பேரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்கள நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தது கட்சியில் தங்கப்பாண்டியன்கிட்ட. அவர் கேட்பார், யாராவது நல்ல ஆளுங்க இருந்தால் எங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரோ கொடுங்க, உள்ளே நீங்கள் இழுத்து விடுங்க, ஏன்னா நீங்கள் நல்ல வசதியானவங்களை நீங்கள் இழுத்து விட்டால் தான் நானும் வளர முடியும், நீங்களும் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் உள்ளே இழுத்து விட்டு அவங்கக்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கி, எங்ககிட்ட பல்க் அமௌண்ட்டை வாங்கி, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் கூட நகை விற்றாது எனக்கு கொடு. நானும் சொல்லுவேன், நகை மட்டும்தானே இருக்குது, அதை விற்க முடியாது, என் கையிலும் காசு இல்லை, இல்லாத நேரத்தில் நான் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு. அது என்ன பண்ணியோ எதை விற்பியோ எனக்கு தெரியாது, எனக்கு தேவை காசு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வண்டிக்கு டியூ கட்டணும், அதுக்கு டியூ கட்டணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. வேறு வழியே இல்லாமல் அவரும் எல்லாருமே அவரை ரவுடின்னு சொல்லிட்டு ஃபேம் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு பயம். பணம் கொடுக்காம போய் எங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ சொல்லிட்டு அந்த பயத்துலேயே நாங்களும் சரி நகை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நகை அடகு வச்சு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை நாங்கள் மாதம் கொடுத்துட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹனியா யோகானந்தன் சொல்லிட்டு அவங்க ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் என்னையும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. தங்கப்பாண்டி இன்வெஸ்ட் பண்ண, உனக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டார். நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், என்னடா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா என் கையிலையும் காசு கிடையாது, என்னோடய இடம் மட்டும்தான் இருக்காது, என்னோடய இடத்தனா அவ்வளோ அமௌண்ட் வராது. எங்கள் அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவங்க சுயமாக சம்பாரித்து ரொம்ப வேர்வை சிந்தி வாங்கின இடத்த தான் வச்சு நான் 16 லட்சம் நான் கொடுத்தேன். 16 லட்சம் கொடுத்து அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஒரு வட்டி மாதிரி நான் தரேன், அதுலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுன்னு சொல்லி சொன்னார். அவங்கள்ட்ட காசு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு சரியான ஒரு வட்டி வரல. நான் இவங்கள நம்பி நான் அடகு வச்சு காசு கொடுத்தா அதுக்கு வட்டி கட்டணும்ல, அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நான் ஏன் நகையை விற்று ஒரு தடவையும் ப்ரூஃபும் இருக்குது, என் இடத்த விற்ற ப்ரூஃபும் இருக்குது, வட்டி கட்டின நகையை விற்ற ப்ரூஃபும் இருக்குது. அதை விற்று ஒரு தடவை வட்டி கட்டி இப்படியே தான் எனக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் என்னால் முடியலை, சூசைடு அட்டன் பண்ணேன். ஆனால் சூசைன்றதை சொல்லிக்கலை, ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச டாக்டர்னால அவங்க எங்களை காப்பாற்றிட்டாங்க. அதோடு தான் நானும் இப்போவும் இருக்கேன். இதுக்கு மேலேயும் எனக்கு வர வேண்டிய பணம் வரலை, ஏன்னா என்னால் அப்பா எல்லாமே நாங்கள் வளர்ந்துட்டோம். எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான், எங்கள் அம்மாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். எங்கள் அம்மா கமிஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எனக்காக என் ஒருத்திக்காக தான் எங்கள் அம்மா வேறு கல்யாணம் கூட பண்ணாமல் ஒரு பொம்பளையாக இருந்து என்னை எங்கள் அண்ணனையும் வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இதுவரை நான் எதுவும் செய்யலை. இப்போ இந்த லேண்டு போச்சு அப்படின்னா நான் எங்கள் அம்மா இருக்காங்களோ இல்லையோ நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இதோட நான் செத்துருவேன். எனக்கு இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி நான் செத்தாதான் மற்ற குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும்னா நான் இந்த நிமிஷமே சாகிறதுக்கு நான் ரெடி தான். தயவு செஞ்சு எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது போக நான் ஐஃபோன் வேறு வாங்கி கொடுத்துருக்கேன் தங்கப்பாண்டி பையனுக்கு, சஞ்சய்க்கு. அது போக அவங்களுக்கு நான் நிறையா காசும் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ நான் அந்த இதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நீங்கள் இப்போ கூட iPlanet போய் நான் அந்த ஃபோன் வாங்கி கொடுத்த அந்த நம்பர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நாங்கள் வட்டி கட்டலை, வட்டி கட்ட முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம்.
இப்போ வட்டிக்காரெலாம் நான் எங்களுக்கு ஃபோன் போட்டு எங்களை அசிங்கப்படுத்திடுவோன்னு வீட்டுக்கு வரான். இப்போ நான் என்ன தான் நான் பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை. தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றி விடுங்க, இல்லை நாங்கள் செத்து போயிடுறோம். நான் யோகானந்தும் ஹனியாவும் ஐடி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து நீ இந்த பதவியில் இருக்காத, நாங்கள் வேற ஆளை போட்டுட்டோம், நீ வந்து இணையமைப்பாளராரு, உன்னை இணையமைப்பாளராரு, இல்லைன்னா இதை விட்டு விலகிடு, இல்லை வேற ஏதாவது ஒரு பதவி எடுத்துக்கோ. நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு நேம் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் தான் மகளிர் அணின்றது தெரிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் என் ஃபேஸும் ஃபேம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இல்லை புசியானந்தான் தான் மாற்ற சொன்னார், அவர் தான் உன் பேரை மாற்ற சொன்னார். நிஜமா அவர் தான், அவர் அப்படி சொல்கிற ஆளே கிடையாது, அவர் அப்புறம் அப்படி பட்டவரும் கிடையாது. அப்போனா இது இந்த போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாதா? ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதா? ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாரும் ஹெட்டாக இருக்கக்கூடாதா? நல்ல வேலைக்கு போகிறவங்க யாருமே இதுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடாதா? இப்போ இதுக்கு எதுவுமே இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் தண்டமாக ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க மட்டும்தான் இதில் இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இவர் கூட இருந்த பாதி பேர் இப்போ கிடையாது, வேணாண்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவர் கூட இருந்த பாதி பேர் இவர் வேணவே வேணான்னு போயிட்டு புதுசாக தான் ஆளுங்களை சேர்க்குறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா காசு இவர் கேட்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் எவன் தூக்கி தரானோ அவன் தான் வந்துட்டு அங்கே என்கிட்டே ஃப்ராங்காக சொல்லியிருக்காரு, நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு பதவி, முத்துலட்சுமி காசு கொடுத்தா முத்துலட்சுமிக்கு பதவி. இப்போ அதே மாதிரி முத்துலட்சுமி என்னை விட அதிகமாக கொடுத்துருக்கு, அதனால அதுக்கு பதவி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னை யாரோ வந்துட்டு பர்சனலாக இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு பர்சனலாக சொல்லியிருக்காங்க. அது என் காதுக்கு வந்துச்சு. ஆனால் யார் சொன்னாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அரசல் புரசலாக எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நடக்குது. அதனால தயவு செய்து இதை ஊழல் கட்சியாகி நம்ம கட்சி பேரை கெடுக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் எனக்கு கட்சி மேலே மரியாதை இருக்குது. எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை நான் கரெக்டாக நான் செய்வேன். ஆனால் என்னை செய்ய விட மாட்டுறாங்க. நிறைய ஒரு தடவை உங்கள்கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் தான், அவர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டாரு. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மறுநாள் நான் வந்து உங்ககிட்ட நின்னதுக்கு காரணம் உங்கள் சப்போர்ட் கிடைக்கும், இவ்வளோ நடக்குது. அப்போனா இந்த பொண்ணு அப்படியும் இருக்கு அப்படின்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கைனாலையும் உங்கள் மேலே இருக்க ஒரு இது பாசத்தினாலையும் தான் நான் வந்துட்டு உங்களை அப்பாவாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் இருந்தேன். ஆனால் நீங்களே வந்துட்டு அவர் ஃபோனை போட்டு நேற்று இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, ஆனால் இன்றைக்கே வந்துட்டு வந்து போஸ்டிங்க்கு வந்து நிற்கிது அப்படின்னு நீங்களே சொன்னதான் தங்கப்பாண்டி சொன்னார். என்னன்னு கேட்டேன், அப்போவே அவர் சொல்லலை. எப்போனா உங்கள் பர்த்டே அப்போ என் ஹஸ்பண்டு, அப்புறம் கனிராஜ், அப்புறம் யோகானந்த், இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை பர்த்டேக்கு விஷ் பண்ண வந்தாங்க. அந்த விஷ் பண்ண வந்தப்போ யாரோ ஃபோட்டோ எடுத்து அங்கே போட்டிருக்காங்க சஞ்சய்க்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ஒரு பொண்ணு என்னை உட்கார வச்சு 10 ஆம்பளைக்கு நடுவில் என்னை உட்கார வச்சு பேசினாங்க. அந்த நிமிஷமே நான் ஏதாவது பண்ணி செத்து போயிருந்தாலோ இல்லை ஏதாவது இதாக இருந்தாலோ கட்சிக்கு கெட்ட பேர். அந்த நிமிஷம் அந்த அளவுக்கு நான் உக்கிட்டேன். ரொம்ப எனக்கு அசிங்கமாக போச்சு. டோரையும் லாக் பண்ணிட்டாங்க, நான் ஓடிடக்கூடாதுன்னு. அப்போ பொண்ணுங்களுக்கே அங்கே சேஃப்டியே இல்லை. அவர்கிட்ட பொண்ணுங்களுக்கே சேஃப்டி இல்லைன்னும் போது எப்படி நீங்கள் வந்துட்டு மற்றவங்கள நம்பி நீங்கள் கட்சிக்குள்ளே அவரை விட்டு நீங்கள் செய்வீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரியும், எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் அவரை வைக்கிறீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டில் தான் அவர் பண்ணுறாருன்ற மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் உங்களை சந்தேகப்படலை, ஆனால் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு தப்பு பண்ணுறாரு. இதனால எனக்கு கொலை மிரட்டல் வரவோ இல்லை எனக்கு ஏதாவது ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தங்கப்பாண்டி ஏற்கனவே 2-3 பேருக்கு வந்து ஸ்கெட்சு போட்டு அவங்கள தூக்குறதுக்கு பிளான் பண்ணி அது ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அது உங்கள் காதுக்கு வந்ததா என்னன்றது எனக்கு தெரியாது. அவங்க பேரை சொல்லவும் நான் விரும்பலை. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொலை விழும் தங்கப்பாண்டி மூலமாக. அதனால் என் உயிருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா, எனக்கோ என் குடும்பத்தாகவோ என்னை சார்ந்தவங்களுக்கு ஏதாவதுன்னா அதுக்கு தங்கப்பாண்டி, ஃபாத்திமா, ஹனியா, யோகானந்த் இவங்க தான் காரணம். அப்புறம் சஞ்சய்.